உங்க மிரட்டலுக்கெல்லாம் வேற ஆளு பாருங்க. அதெல்லாம் ஒண்ணு பாக்கல நீ. ஹலோ, அந்த பொண்ண கொஞ்சம் பேச விடுங்க. அம்மா, இவர் சொன்ன அந்த ரெட் கலர் ஃபைல் முன்னாடி ரோட்ல தான் கிடக்கு. இவர் தூக்கி போடுறத நான் பார்த்தேன். இதே எல்லோ ரெட் கயிறு கட்டின கை ஃபைல் தூக்கி போடுறத நான் பார்த்தேன். என்ன சார், யாரோட ஆள் நீங்க? என்ன அசிங்கப்படுத்தணும்னு இப்படி எல்லாம் பண்றீங்களா? உங்களை யார் இப்படி பண்ண சொன்னது? ஹலோ மேடம், எனக்கு எந்த மோட்டிவும் கிடையாது. நான் என் டியூட்டியை தான் செய்யறேன். நீங்க தான் மாட்டின உடனே ஆளை செட் பண்ணி டிராமா பண்றீங்க. நான் இதுக்குங்க டிராமா பண்ணணும்? அது எங்க பரம்பரை சொத்து. பல தலைமுறையா அது எங்க கிட்ட தான் இருக்கு. அதுக்கான ப்ரூஃப் தான் நான் கேக்குறேன். அதத்தான் தூக்கி போட்டீங்களே. அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ணல. சும்மா தேவையில்லாம பழி போடாதீங்க. அம்மா, என்ன மட்டும் இப்ப விடுங்கம்மா. நான் அந்த ஃபைல் எடுத்துட்டு வந்து இப்பவே ப்ரூவ் பண்றேன். நீங்க பாருங்க, நீங்க எது ப்ரூவ் பண்றதா இருந்தாலும் ஆபீஸ்க்கு வந்து ப்ரூவ் பண்ணுங்க. இப்ப மரியாதையா என் கூட வாங்க. வரலன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போக வேண்டியது இருக்கும். உங்களால முடிஞ்சா பண்ணிக்கங்க. ஆபீசர், ஒரு நிமிஷம். Take my hands and over me here. Check who's this? You know me. It's Richard. Check who's this? இந்தாங்க, நீங்க தூக்கி போட்ட சாரி, தேடிக்கிட்டு இருந்த ஃபைல். இது பிரிட்டிஷ் பீரியட்ல எங்க பூர்வீக சொத்துன்னு சர்டிபிகேட் பண்ணி கொடுத்த டாக்குமெண்ட். இது போதும்னு நினைக்கிறேன். சாரி மேடம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. எங்களால ஏற்பட்ட சிரமத்துக்கு மன்னிக்கணும். இட்ஸ் ஓகே. பிரீத்தி, அம்மா, இப்படி வந்து உட்காருமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. சரியான நேரத்துல வந்து எங்க பரம்பரை மானத்தை காப்பாத்திட்ட. நான் உண்மையதாமா சொன்னேன். அந்த ஆள் தூக்கி போட்டதை நான் பார்த்தேன். நீ இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனாலதான் என்னால விக்ரம்க்கு இன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. போனை தான் நம்ம புடுங்கிட்டோமே, அப்புறம் எப்படி அம்மாவால விக்ரம்க்கு இன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது? பாட்டி, நல்ல வேளை நீங்க அந்த ஆல்டர்னேட் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்க. என்னோட மெயின் போனை இங்க மறந்து வச்சுட்டு போயிட்டேன். மாப்பிள்ள ஸ்பேர் போன் வேற வச்சிருக்கானா? அந்த ஆபீசர் ஃபைல தூக்கி வெளியே போடுற அளவுக்கு அந்த ஃபைலோட டீடைல் எல்லாம் யார் அந்த ஆபீசருக்கு சொன்னது? இந்த வீட்ல உள்ள யாரோ ஒருத்தர் சப்போர்ட் இல்லாம அது நடந்திருக்காது. யார் அது? சொல்லுங்க, யார் அது? யார் அது என்ன அசிங்கப்படுத்தி பார்க்கணும்னு நினைச்சதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்.
இந்த வேலையை பார்த்தது? நான் இல்லம்மா. வேற யாரா இருக்கும்? நம்ம வீட்ல வேலை பார்க்கிற யாரோ ஒருத்தரா தான் இருக்கும். வேலைக்காரங்க எல்லாம் வரிசையா வாங்க. மரியாதையா சொல்லுங்க, யார் இந்த வேலையை பார்த்தது? சொல்றீங்களா இல்லையா? சந்திரிகா, நீங்க போங்க. இல்லமா, உங்களுக்கு தெரியாது. வேலைக்காரங்களை எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். இவங்கள யாரோ ஒருத்தர் தான் அந்த ஆபீசருக்கு எல்லா தகவலையும் சொல்லி இருக்கணும். இல்ல, அவங்க யாரும் இல்ல. அது யாருன்னு எனக்கு தெரியும். ஏய், யார் நீ? வந்ததுல இருந்து அதிக பிரசங்கரமா பேசிக்கிட்டே இருக்க. முதல்ல கிளம்பு. சந்திரிகா, அவளை நான் தான் வர சொல்லியிருக்கேன். அவ இல்லைன்னா நான் இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருந்திருக்க முடியாது. சொல்லுமா, யார் அது? எனக்கு இவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. இவங்களும் அந்த ஆபீசரும் தான் அடிக்கடி கண்ணால சிக்னல் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏய், யார பார்த்து என்னடி சொல்ற? நான் யாருன்னு தெரியுமா? ட்ரால் வேலை கேட்டு வந்தவ நீ ஏன் முன்னாடி கை நீட்டி பேசுறியா? கைய உடைச்சிருவேன். எவ்வளவு ஒருத்தி உங்க பொண்ணை பார்த்து நீதான் சொல்றா? கேட்டுட்டு அமைதியா இருக்கீங்க. நான் போய் உங்களை அசிங்கப்படுத்த நினைப்பேனா? டேய், நீ நல்ல பேர் எடுக்க எங்க குடும்பத்துல குழப்பம் பண்றியா? ஹலோ, எனக்கு நீங்க ஒன்னு அட்வைஸ் பண்ண வேண்டாம். நான் நல்ல பேர் எடுக்கிறதுக்காக யாரையும் தப்பு சொல்லல. அவங்க தானே என்னால ப்ரூவ் பண்ண முடியும். டேய், என்ன சொல்ற? அந்த ஆபீசர் ஃபைல தூக்கி போட்டு யாருக்கோ மெசேஜ் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதை நான் பார்த்தேன். இவங்க போனை செக் பண்ணா தெரியும். எவ்வளவு ஒருத்தி பேச்ச கேட்டு ஏன் போனை செக் பண்ண போறீங்களா? அவ்வளவுதான் எனக்கு இந்த வீட்ல மரியாதை. ஏய், உனக்கு போன் தானடி வேணும்? இதா பாத்துக்க, பாத்துக்க. நல்ல வேலை போனை தூக்கி போட்டு உடைச்சிட்டா, தப்பிச்சிட்டோம். இப்ப கூட பாரு. ஏய், வாய் மூடி. இப்ப என்ன? நான் செஞ்சனா இல்லையான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். பெத்த அம்மா நீங்களே என்ன நம்பல. ஆனா நான் அப்படி இல்ல. என் பொண்ணுதான் எனக்கு உசுரு. அப்படிப்பட்ட என் பொண்ணு மேல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். நான் இத பண்ணல. இதுதான் சத்தியம். போதுமா? இப்ப திருப்தியா எல்லாருக்கும்? இவங்களும் அந்த ஆபீசரும் தான் அடிக்கடி கண்ணால சிக்னல் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் இத பண்ணல. இதுதான் சத்தியம். போதுமா? நான் உயிரா நினைக்கிறேன். என் பொண்ணு மேல பொய் சத்தியம் பண்ண வச்சிட்டாளே. நான் பொய் சத்தியம் பண்ணதுனால என் பொண்ணுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. எந்த ஒரு தண்டனையா இருந்தாலும் அது எனக்கே வரட்டும்.
பண்ணிட்டு இருக்க? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? என்ன மன்னிச்சிரு கிருபா. எனக்கு வேற வழி தெரியல. அதான் உன் மேல நான் போய் சத்தியம் பண்ணிட்டேன். அதனால அதுக்கான தண்டனையை எனக்கு கொடுத்து ஆகணும். கைய விடு கிருபா. டாடி விடுன்னு சொல்லலமா. கிருபா கைய விடு. எனக்கு உன்னை பத்தி தெரியுமா? நீ என் நல்லதுக்கு தான் செய்வேன்னு எனக்கு தெரியுமா? விடு. நீ என்ன சமாதானம் சொன்னாலும் ஏன் மனசு ஆறாது. விடு கிருபா. விடு. விடு கிருபா. விடு கிருபா. சந்திரிகா என்னம்மா இது? என் அம்மா இப்படி எல்லாம் பண்ற? ஐயோ, உட்கார வை, உட்கார வை. என்னம்மா நீ? நான் சொல்ல கேட்காம இப்படி பண்ணிட்டியே. தோல்விய ஒத்துக்கணும் கிருபா. நான் தோத்துட்டேன். வேலைக்கு வந்தவ என்ன தோக்கடிச்சிட்டா. அதுக்கான தண்டனை தான் இது. அந்த வலியை விட இந்த வலி ஒண்ணு பெருசு இல்ல. அதுக்காக இப்படியாம்மா நீ உன் கையை அறுத்துப்ப? என்னம்மா நீ? எங்களுக்கு உன்னை விட்டா யாருமா இருக்கா? அம்மா என்னம்மா இது? பொய் சத்தியம் பண்ணிட்டேன்னு கோவத்துல அவங்க கைய அவங்களே வெட்டிக்கிட்டாங்க. என்னம்மா இதெல்லாம்? நாம எதுக்காகம்மா கைய வெட்டிக்கணும்? நல்லா கேளு நாகு. நீங்க ஏமா இப்படி ஆயிட்டீங்க? நான் உங்களை இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்ததே இல்லையே. ஒண்ணு வாங்கினா நீங்க ரெண்டா திருப்பி கொடுத்துதான் நான் பாத்திருக்கேன். இப்படி உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துக்காம இதுக்கு காரணமான அந்த பொண்ணை ஏதாவது செய்யுங்க. வா வா உட்கார். ரொம்ப நன்றி. என்னம்மா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க தெரியுமா? அன்னைக்கு என் உசுரை காப்பாத்தின. அதை விட பெருசா இன்னைக்கு என் மானத்தை காப்பாத்திருக்க. இது வரைக்கும் எந்த ஒரு பழிப்பாவத்தையும் நான் பண்ணதில்லை. ஆனா யாரோ என்ன அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்க மட்டும் என்ன அரெஸ்ட் பண்ணி இந்த வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போயிருந்தா என் மானம் மரியாதை எல்லாம் காத்துல போயிருக்கோம். ஆனா அது மட்டும் நடந்திருந்தா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்திருக்கவே மாட்டேன். அம்மா ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்காம கடவுள் மாதிரி வந்து எல்லாத்தையும் நீ காப்பாத்திட்ட. இந்த உதவிக்கு நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேம்மா. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. இது எல்லாமே யதார்த்தமா நடந்ததுதான். இதுல யதார்த்தம் எதுவுமே கிடையாதுமா. நாம பிரச்சனையில இருக்கும்போது நமக்கு உதவி செய்யறதுக்கு கடவுள் மனுஷ ரூபத்துல வருவாருன்னு சொல்லுவாங்க. நான் வணங்குற வீரமாத்திதான் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கா. சாரிம்மா, அவங்க உங்க பொண்ணுன்னு தெரியாம நான் அவங்க கிட்ட கோவமா நடந்துக்கிட்டேன். அவ பேசின எதையும் நீ மனசுல வச்சுக்காத. சரிங்கம்மா. அம்மா வா சண்முகம். சண்முகம், நான் அன்னைக்கு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லல, கோவில்ல ஒரு பொண்ணு என் உயிரை காப்பாத்தினான்னு. ஆமா, அந்த பொண்ணுதான் இந்த பிரீத்தி. இவளைத்தான் நான் என் பர்சனல் அசிஸ்டண்டா வச்சுக்க போறேன். ரொம்ப நன்றிமா. ஐயோ என்ன நீங்க? என்னை விட வயசுல பெரியவங்க நீங்க. நீங்க போய் கையெடுத்தெல்லாம் கும்பிட்டு இருக்கீங்க. நான் தினமும் கையெடுத்து கும்பிடுற குலசாமியே அஞ்சனா தேவி அம்மா தான். எப்போ அவங்க உயிரையே நீங்க காப்பாத்துனீங்களோ, நீங்களும் எனக்கு சாமி மாதிரி தான். நான் அம்மா பக்கத்துல இல்லாம இருக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நினைச்சு பயந்துகிட்டே இருப்பேன். ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தப்போ நீங்க தான் அவங்கள காப்பாத்திருக்கீங்க. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு கோயில்ல கூட அவங்க உயிரை நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க.
அதுக்காக எத்தனை தடவை வேணா நான் நன்றி சொல்லலாமா? இது எல்லாமே யதார்த்தமா நடந்ததுங்க. இல்லம்மா, இது யதார்த்தமோ இல்ல தெய்வ செயலோ எதுவா இருந்தாலும் ஆக மொத்தம் நல்லது நடந்திருக்கு. அம்மா இவ்வளவு நாள் பர்சனல் அசிஸ்டன்ட் எல்லாம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு உங்களை வேலைக்கு சேர்த்திருக்காங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம். இனிமே நீங்க அவங்க பக்கத்திலே இருப்பீங்க இல்லையா? அது எனக்கு போதும்மா. சண்முகம், அம்மா, நம்ம ஆபீஸ் அக்கவுண்ட்ஸ்ல இருந்து வீட்டு அக்கவுண்ட்ஸ் வர A to Z எல்லாம் பிரீத்திக்கு தெரியணும். சொல்லி கொடுத்துறேன். சரிங்கம்மா, நீங்க வாங்கம்மா. ம், அம்மாடி, அவர் எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. ம். ம், போ. சரிங்க. ஆ. வாங்க தம்பி. அம்மா உங்களை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ ஃபைல் டீடைல்ஸ் பத்தி உங்ககிட்ட பேசணுமா? சரி நான் போய் பார்க்க. சண்முகம், ஆ? ஆடிட்டருக்கு ஃபோன் பண்ணி இங்க நடந்தத கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரி தம்பி. ஏய் லூசா நீ, எப்ப பார்த்தாலும் நீ இடிச்சிட்டே இருக்க. ஒண்ணு என் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ற, இல்ல என்ன டேமேஜ் பண்ற. நீங்க பார்த்து வந்திருக்கலாம்ல. பாருடா, ஏதோ மாற்றலாம் தெரியுது. ஆ, என்ன மாற்றம்? இல்ல முதல்ல வாடா போடான்னு பேசிட்டு இருந்த, இப்ப கொஞ்சம் மாறி வாங்க போங்கன்னு சொல்ற. பரவாயில்ல, சந்தோஷம் தான். பாத்து போங்க. ஆ, கொஞ்சம் கிட்ட வாங்க. எதுக்கு? கிட்ட வாங்க. அதான் எதுக்குன்றல. இல்லங்க, ஒரு வாட்டி முட்டிட்டு மறுவாட்டி முட்டாம போனா பின்னாடி வால் முளைக்கும். அப்படியா? ஹலோ. இல்ல ஆல்ரெடி முளைச்ச மாதிரி தான் இருக்கு. ஹலோ, இந்த கிண்டல்லாம் வேணாம். ஏய், என்ன ஓவரா சீன் போடுற? பெரிய சந்தோஷ் சுப்பிரமணிய ஹாசினி நினைப்பா அப்படியே கியூட்டான பொண்ணு மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுக்குற. உனக்கு இந்த மாதிரி மயில இருக்க வச்சா குட்டி போடும் முட்டை போடும்ன்றதெல்லாம் செட் ஆகாது. நீ சொர்ணாக்கா மாதிரி ட்ரை பண்ணு, அதுதான் உனக்கு செட் ஆகும். ஹலோ, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஒரு வாட்டி முட்டிட்டு மறுவாட்டி முட்டாம போனா கண்டிப்பா வால் முளைக்கும். முளைச்சா வெட்டிக்கலாம் போ. ஹலோ, இங்க பாருங்க, சொன்னா கேளுங்க, உண்மையா வால் முளைச்சிரும். ஏய், இதுக்கு மேல நீ பேசுன மண்டையில கொட்டிடும் போ. ஐயோ, இவர் வேற சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறாரே. சிச்சோ, பின்னாடி வால் முளைச்சா நல்லா இருக்காதே. கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாரு. முட்டாம கீழே வேற போக முடியாதே. இப்ப என்ன பண்ணலாம்? பாட்டி, வா விக்ரம், உட்காரியா. அந்த ஐடி ஃபைல் டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க பாட்டி, நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் பா. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். இந்தாப்பா. இவருக்கு எப்படி புரிய வைக்கிறது? வால் முளைச்சிட்டா எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்களே. சரி பாட்டி. தேங்க்யூ ராஜா. வரட்டும், பாத்துக்கலாம். நம்மளே எகிரி போய் முட்டிட வேண்டியதுதான்.